தன்மை நவிர்ச்சி அணி. தன்மை நவிர்ச்சி அணி என்பது எவ்வகை பொருளையும் அல்லது எச்செயலையும் உண்மையான முறையில் உள்ளதை உள்ளதாக விளக்கும் சொற்களை கொண்டு பாடப்படுவது ஆகும். அதாவது உண்மையை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியது தான் அப்படின்னு இதுக்கு விளக்கம் தர்றாங்க. இதுக்கு இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்ற இன்னொரு பெயர் கூட இருக்குது. அலங்காரமான வார்த்தைகள் கிடையாது, உயர்வாக சொல்லவே மாட்டாங்க, இட்டு கட்டி சொல்லவே மாட்டாங்க. இது 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 தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இயல்பு மாறாமல் உண்மையை மட்டுமே எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, உள்ளம் குளிர ரோமம் சிலிர்க்க உறைதலை நீர் அரும்ப தன்னையே மறந்து நின்றாள். தன்னையே மறந்து நின்றாள். இந்த இடத்துல ஒரு தலைவி ஒரு தலைவனை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுது. அந்த இடத்துல தலைவியோட நிலை என்ன அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, உள்ளம் குளிர ரோமம் சிலிர்க்க உறைதலை நீர் அரும்ப தன்னையே மறந்து நின்றாள். ரொம்ப இயல்பாக இருக்குது. ஒரு தலைவியோட அந்த இயல்பான நிலை. உள்ளம் குளிர்ந்து போகும். தன்னோட தலைவனை தனக்கானவனை பார்க்கும்போது மனசெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அப்போ இதை போல மகிழ்ச்சியாக இருந்தது, அதை போல மகிழ்ச்சியாக இருந்தது, இதை போல குளிர்ந்து நின்றால் எந்த உவமையுமே இடையில கிடையவே கிடையாது. உள்ளம் குளிர மனசுக்குள்ளே மகிழ்ச்சி தாங்க முடியல அவளுக்கு. மனசெல்லாம் பூரிப்பாக இருக்கும். அந்த 16-17 வயசில் காதல் அரும்பிருச்சு மனசுக்குள்ளே அப்படின்னா அது இயல்பான ஒரு விஷயம். மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி படப்படான்னு நமக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ காதல் ரொம்ப அழகான ஒரு உணர்வு. ஆனால் யார் மேலே எப்போ எதற்காக வருது அப்படிங்கிறது தான் காதல். எல்லாரும் பண்ணுறது காதல் கிடையாது. அது ஈர்ப்பில் கூட வரலாம். அந்த ஈர்ப்பை காதல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யார் மேலே எப்போ வரணுங்கிற ஒரு இடம்பொருள் ஏவல் இருக்குது. அதுதான் உண்மையான காதல். அப்போ அந்த காதல் வந்துருச்சு, தலைவனை பார்க்குறோம், தன்னோட தலைவியை பார்க்குறோம் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளமெல்லாம் குளிர்ந்து போகும், உள்ளமெல்லாம் பூரிப்படைந்து போகும். ஐயோ எனது கண்கள் அவனை பார்க்காதா, எனது கண்கள் அவளை பார்க்காதான்னு தேடும். கூட்டத்துக்குள்ளே 1000 பேர் இருந்தால் கூட தனக்கானவன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தான் தேடும். தனக்கானவன் எங்கே இருக்கா, அந்த 2 கண்ணும் அலைமோதும். 1000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் தனக்கானவன் எங்கே இருக்கான்னு தேடி தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி அவனோட முகம் தெரிஞ்ச உடனேமே மனசுக்குள்ளே உள்ளமெல்லாம் பூரித்து போகும். அதான் சொல்கிறாங்க, உள்ளம் குளிர. எங்கேயும் அந்த தலைவியோட நிலைமை அப்படி தான் இருக்குது. உள்ளம் குளிர்ந்து போகுது. அது மட்டும் இல்லை, ரோமம் சிலிர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷத்தில் அந்த மயிர்கால்கள் குத்திட்டு நிற்கிறதா அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த கையிலையும் கால்லையும் இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் ரோமம் சிலிர்த்து போகுதாமா. ஐயோ எனக்கானவன், எனக்கு கணவனாக வரக்கூடியவன், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிறவன் அவன் தான். காதல்னு ஒன்று வந்துருச்சுன்னா வேறு நினைவு வரவே வராது. 24 மணி நேரமும் அவனை தான் நினைக்க தோணும். தூங்குறதுக்கு முன்னாடி அவனை தான் நினச்சிட்டு படுக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக நம்ம அந்த காதல் வந்தவங்களோட மனசில் யார் இருப்பா அப்படின்னா காதலன் தான் இருப்பான். அதே மாதிரி தூங்கி விழித்து எழுந்ததுமே யாரை நினச்சிக்கிட்டே எழுந்திருப்பாங்க அப்படின்னா அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய காதலனை நினச்சிக்கிட்டு தான் எழுந்திருப்பாங்க. அவ்வளோ மனசுக்குள்ளே அல்லது உடம்புக்குள்ளே அந்த ரத்தம் நாளம் எல்லாத்துக்குள்ளேயும் கலந்துருப்பான். ஒன்றரை அப்படி கலந்து பிரிக்கவே முடியாத அளவுக்கு. அது செம்மண் பூமியில் மழைநீர் பட்டால் எப்படி கலந்து போகுமோ அதே போல் அந்த காதல் கலந்து போகும். அப்போ அப்படி தனக்குள்ளேயே கலந்த அந்த காதலோட முகத்தை பார்த்ததையுமே அந்த தலைவியோட ரோமங்கள் சிலிர்த்து நிற்கிறதா அந்த இடத்துல சொல்கிறாங்க. உள்ளம் குளிர்து, ரோமம் சிலிர்க்குது. இது எப்போ நடக்குது? தலைவி பார்க்கும்போது. அப்போ எப்பயுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த காதல் அவளுக்குள்ள மாற்றங்களை உண்டு பண்ணுது. அந்த மாற்றம் எது அப்படின்னா உள்ளம் குளிர்வது, இன்னொன்று ரோமம் சிலிர்ப்பது. உறைதலை நீர் அரும்ப, உடம்பெல்லாம் அவளுக்கு வேர்க்குது. ஒரு ஒரு என்ன இருந்தாலுமே ஒரு படபடப்பு இருக்கும். ஐயோ பேசலாமா, பேச வேணாமா, பேசினா ஏதாவது சொல்லுவானா, என்ன பண்ணுறது, வார்த்தைகள் முட்டி மோதும். பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் போய் அவன்கிட்ட இன்றைக்கி பேசி முடிச்சிடணும். பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வார்த்தைகள் வாய்க்குள்ளே முட்டி மோதும். இன்னென்னவெல்லாம் அவனை பார்த்ததையுமே பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டு மோதக்கூடிய அந்த வார்த்தைகள் பார்த்ததையுமே ஒன்றுமே பேச வராது. உடம்பு வேர்த்து போயிடும். தத்து பித்துன்னு வளர ஆரம்பிப்பாங்க. என்ன பேச வந்தாங்கிறதே மறந்து போயிடுவாங்க. அது வரைக்கும் பயங்கர திட்டமாக இருக்கும் மனசுக்குள்ளே. இது பேசணும் அது பேசணும் அப்படின்னு சொல்லி பயங்கர திட்டமாக இருக்கும்.
ஆனால் பார்த்த உடனே வாய்க்குள்ளே ஒரு வார்த்தை வராது. தன்னையே மறந்து நின்றாள், மெய் மறந்து. எவ்வளோ அழகாக இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே ஒரு தலைவி மறந்து நிற்பாள். அப்போ அந்த காதல் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுது. தலைவனையும் பார்த்தாச்சு. தலைவனை பார்க்கும்போது அந்த தலைவியோட உள்ளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளதை உள்ளபடி உண்மை மாறாமல் இந்த இடத்துல கவிஞர் எடுத்துரைத்திருக்கின்றார். அதனால் இது தன்மை நவிர்ச்சி அணி ஆயிற்று.